ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்ததான மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவராய் வாசிக்கப்படுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராளராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் தான் அங்கே வேதத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அந்த மூத்த சகோதரர் அந்த வசனம் என்ன சொல்கிறார்னா, தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளுக்கு முன் குறித்தவர், தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய கருவை கண்டவர். பிசாசு எப்போமோ நம்மளை முடிச்சிடணும்னு நினச்சான், எவ்வளவோ காரியத்தில் நம்மளை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எத்தனையோ திட்டம் பண்ணினான். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி உயிரோடு கூட இருப்பதே தேவனுடைய கிருபையினால தான் உயிரோடு கூட இருக்கிறீங்க. கொஞ்சம் சற்று பின்னோக்கி திரும்பி பாருங்கள். எத்தனையோ காரியத்தில் மறிக்க வேண்டியவர்கள், நீங்கள் மறிக்க வேண்டியவர்களை உங்களுடைய ஜீவனை கர்த்தர் இன்றைக்கி தப்பு வைத்திருக்கிறார்னா அது அவருடைய கிருபையினால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஜீவனை கர்த்தர் தப்பு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அவர் உங்களை முன்னறிந்ததுனால, அவர் எதற்கு முன்னறிந்திருக்கிறார் என்றால் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறாராம். அப்படின்னா குமாரனுடைய சாயல்னா என்ன? குமாரனுடைய சாயல் என்பது அன்பு, இரக்கம், மன்னிப்பு, தயவு. இதுதான் குமாரனுடைய சாயல். இந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பேசின முதல் வார்த்தையை கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி, மன்னிப்பு தான் நமக்கு பிரதானமான போதனையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணும் சொன்னால் பிறரை மன்னிக்கணும். இதுதான் நமக்கு போதனை. பிறருடைய குறைகளை சுட்டி சுட்டி காண்பிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணமே என்ன தெரியுமா? மன்னிக்காதது தான். சின்ன சின்ன காரியத்தை மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை மன்னிக்கணும், கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவன் கணவனை மன்னிக்கணும், பெற்றோரை மன்னிக்கணும், சபையில் நடக்கிற காரியத்தை மனதார மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா உங்களுடைய தப்பிதங்களை கர்த்தர் எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. அப்போ குமாரனுடைய சாயல் என்பதே மன்னிப்பு, அன்பு. நான் உன்னை நேசிக்கிறதை போல நீ பிறரை நேசிக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறரிடத்துலையும் அன்பு கூறணும். இந்த அன்பு தான் குமாரனுடைய சாயல். அது மாத்திரமல்ல, இரக்கம். நம்ம பிறருக்கு இரக்கம் காண்பிக்கணும். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் காண்பிக்கிறது போல நான் யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொன்னார். நமக்கு இறக்க வேண்டும் என்றால் அந்த குமாரனுடைய சாயலில் அந்த இரக்கம். அது மாத்திரமல்ல, பிறருக்கு தயவு. அதுவும் என் தயவுனா என்ன? நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசை தான் தயை. அவனை தயவு காண்பிக்க வேண்டும். இதுதான் குமாரனுடைய சாயல். இந்த குமாரனுடைய சாயலாய் உங்களை மாற்றுவதற்காக தான், அதற்காக தான் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எதற்கு தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதற்காக தான் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். இதற்கு இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இதற்கு கீழ்ப்படுவீர்களா? உங்கள் காரியங்கள் வாய்க்கும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்டமுடைய பிள்ளைகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களே குமாரனுடைய சாயலாக ஆண்டவரை மாறுவதற்காகவே முன்குறித்திருக்கிறேன். அப்படியே உம்முடைய சாயலில் கர்த்தர் மாற்றும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.